ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு படம் பார்த்த ஃபீல் அதுதான் சொல்லணும். ஏன்னா லக்குங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஆனா நம்ம எல்லாருக்குமே கிடைக்கிறதில்ல. இந்த லக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால தான் இவர் லக்கி பாஸ்கரா மாறுனாரு. ஸோ லாஜிக்கலி நம்ம எந்த இடத்துலயுமே ஒரு டவுட் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக தான் டைட்டிலே லக்கி பாஸ்கர்னு வச்சுட்டாங்க. ஏன்னா இவருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃபு, அண்டர்ஸ்டாண்டிங்கான பையன், ஏமாத்தாத ஃப்ரெண்டு, ப்ராஃபிட் வர பிஸ்னஸ், டக்குன்னு போட்டால் திருப்பி காசு எடுக்கிற மாதிரி ஷேர்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவருக்கு லக்குன்னு நடக்குது. ஏன் இன்ஃபேக்ட் அவர் எடுத்த படத்தை திருப்பி வந்து அவர் பேங்க்கில் வைக்கிறப்போ கூட அவர் மாட்டவே மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் வந்து நமக்கு லாஜிக்கலி பார்க்கும்போது இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சா கூட இல்லை, இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவரோட லக்கு. ஸோ அவருக்கு லக்கு ஃபேவர் ஆச்சுன்னா இந்த மாதிரி நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து ஒரு அழகான ஒரு பில்டப்பில் கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தை பற்றி ப்ரீஃபாக பேசணும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்பவும் மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம், நம்மளுடைய ராம்கி சாரை வந்து திரும்ப வந்து படத்தில் காட்டியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லக்கி பாஸ்கர் இஸ் ரியலி லக்கி. நமக்கும் இப்படி நடக்காதாங்கிற ஒரு ஆசையை தூண்டுது.